காலை வணக்கம் நண்பர்களே. உங்கள் காவேரி ஆற்று மீனவன் நெருஞ்சிப்பேட்டை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம ஊரில் இருக்க காரை வாய்க்காலில் பிடித்த மீன் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் மீன் பிடிக்கிற இடத்த நோக்கி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு மதகு இருக்குது. அந்த மதகை அடைச்சாதான் காரை வாய்க்காலில் போகிற தண்ணி குறையும். ஆனால் மதகு ரொம்பவே டைட்டாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அடைச்சி தான் ஆகணும். ரொம்பவே ஆனால் டைட்டாக இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மதகை நாங்கள் அடைச்சிட்டோம். ஒரு வழியாக நம்ம மதகை அடைச்சாச்சு. மீன் பிடிக்கவும் தயாராகிட்டோம். தண்ணி ரொம்ப கம்மியானதும் பாருங்கள், நம்ம தம்பி நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே மீன் கூட அப்புறம் பிடிச்சிக்கலாம், முதல்ல நண்டை பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஒரு நண்டை பிடிச்சிட்டாரு. நல்லா கொஞ்சம் சின்ன சைஸ் நண்டு தான், ஆனால் நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தொட்டிக்குள்ளே இருக்க மீனை பிடிக்கிறதுக்காக கொசு வலையை ரெடி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே இருக்க மீன்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அப்படியே அரிச்சு தூக்கலாம் அப்படின்னு தூக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா வகையான மீனும் கிடச்சிது. அதிகமாக பார்த்தீங்கன்னா காவான், வெளிச்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சை வாழை, அரஞ்சான், இந்த மீன்லாம் கிடச்சிது. இன்னும் நிறையா வகையான மீன்கள் எனக்கு கிடச்சிது. நம்மளோடவே இந்த பூனை பார்த்தீங்கன்னா அந்த மீனை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஃபோர்ஸாக இருந்துச்சு. இது நம்ம மாமா வீட்டு பூனை தான். இருந்தாலும் அந்த மீனை எப்படியாச்சும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மீனை சாப்பிட்றதுக்கான ஆர்வத்திலே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்பவே காமெடியாக இருக்குது. பாருங்கள், அந்த மீனை பிடிக்கிறதுக்காக எவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷமாக அதை அந்த வலையை பிடிச்சி கடிச்சு இழுக்குது. அப்புறம் சரி பரவாயில்ல, அது ஒரு மீனை சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை தூக்கி போட்டோம். அந்த மீனை எப்படி பிடிக்குது பாருங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிச்சி அது சாப்பிட்டுச்சு ஒரு வழியாக அந்த மீனை. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மீனை சாப்பிட்டுட்டு நாம் மறுபடியும் தொட்டிக்குள்ளே வேறு மீன் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் அந்த வலையை போட்டு பார்க்கலான்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு மச்ச வாழை கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இருந்தாலும் மச்ச வாழை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மச்ச வாழை ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளிச்சையும் மச்ச வாழையும் நம்ம பிடிக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் நிறைய மீன்களை நம்ம பிடிக்கலாம். இன்றைக்கி நம்ம பிடிக்கிற மீன்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அதிகமாகிட்டே போகுது. இந்த மீன்கள்லாம் டப்பாக்குள்ளே பார்க்கும்போது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இது நம்ம இன்றைக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, அதை ஒரு பக்கம் நம்ம தனி சாப்டராக வச்சுக்குவோம். நம்ம மீன் பிடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. கன்னி வாய்க்காலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஆங்கிளாக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது பார்க்கும்போதே. நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. பாருங்கள், நம்ம தம்பி ஒருத்தர் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தனியாக போயிட்டு. அவர் பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு குட்டியான ஆறால்லையே பார்த்தீங்கன்னா இந்த மயிலாரா அந்த மாதிரி ஒரு இனம் தான் இந்த ஆறால். இது பார்த்தீங்கன்னா இந்த காரை வாய்க்கால், அப்புறமேட்டு இந்த வாய்க்கால் பகுதியில் தான் இந்த மீன் இருக்கும். இது ரொம்ப பெருசாகாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம தமிழ் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. பச்சைக்கிளி என்ன பண்ற? இல்லை கீழே அப்படியே விட்டு பிடி, அப்படியே விட்டு பிடி. அப்படி தான் போகும். நல்லா செவுத்தரமா ரொம்ப நல்லா செவுத்தரமா அப்படியே இங்கே போயிரு. செவுத்தரமா எல்லாம் ஒட்டினா ஜல்லுன்னு வாரெல்லாம் இந்த கொஞ்சம் அடிக்கிறானா இல்லை அழிச்சுக்கிச்சியே போகிறாங்கண்ணா. போதும் போதும். இந்த வார நல்லா மூலையில் தள்ளிட்டு வா.
அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். தம்பி இங்க தூக்கி போடு தம்பி சைடுல நல்லா இழுத்து நாம் இன்னைக்கு நிறையாவே மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனை சாப்பிட்றதுக்கான ஆர்வத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க பேசுகிறத கேட்டாவே தெரியுது, ரொம்பவே எல்லாம் ஃபோர்ஸாக இருக்காங்க. நிறையா மீன் மாட்டிருச்சு, இன்றைக்கெல்லாம் ஒரு சாப்பிட்ற வேண்டிதான் செம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கேங் நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா வாய்க்கால் நண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கேங் வந்து நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறது நம்ம பாட்டி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 வயசு இருக்கும். இந்த வீடியோவில் அவங்கள முழுசாக காட்ட முடியல. பாருங்க, நம்ம தம்பி ஒரு நண்டு பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் சைஸான நண்டு, ஆள் சின்னதாக இருந்தாலும் நண்டு பிடிக்கிறதுல பயங்கரமான ஒரு வித்தகாரர் அவர். பாருங்கள், நண்டை அசால்ட்டாக பிடிச்சி அந்த டப்பாவில் போட்டதை நீங்கள் பார்த்தீங்க. பாருங்கள், இந்த வாய்க்கால் வந்து தண்ணி ரொம்பவே குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ எல்லாம் நெல்லங்காட்டுக்காரங்களாம் தண்ணி எடுத்துறதுக்காக டென்ஷன் ஆகி நம்மளை வந்து திட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த கேப்பில் ஒரு நண்டு இருக்கலே பெரிய சைஸ் நண்டு. இன்றைக்கி நம்ம பிடிச்ச நண்டுலேயே ஏதோ கொஞ்சம் பெருசு. அந்த நண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார் நம்ம நண்பர் ஆனந்த். பாருங்கள், எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நண்டை பிடிச்சிட்டாரு. அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொடுக்கு தான். ஒரு கொடுக்கு எங்கேயோ உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நண்டு ரொம்ப சைஸாக இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டு. இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீனெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம சமைக்கிற வீடியோ வந்து இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.